கடன் பெறுவதிலும் பெற்ற கடனுக்கு வட்டி கட்டுவதிலும் தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறியிருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். கடன் வாங்குவதிலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதில் தமிழகம் முதலிடம். திராவிட மாடல் அரசின் சாதனை. தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது கடன் வாங்குவதிலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதிலும் தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சில நாட்களுக்கு முன் வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2021 ஆண்டு மார்ச் 31 நிலவரப்படி தமிழ்நாடு ரூபாய் 5.68 லட்சம் கோடி கடனுடன் தேசிய அளவில் 2வது இடத்தில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 2022 ஆண்டு மார்ச் இறுதியில் உத்தரப்பிரதேசத்தை 2வது இடத்திற்கு தள்ளிய தமிழ்நாடு ரூபாய் 6.67 லட்சம் கோடி கடனுடன் முதலிடத்தை பிடித்தது. 2023, 2024 ஆகிய நிதியாண்டுகளின் நிறைவிலும் முறையே 7.41 லட்சம் கோடி ரூபாய் 8.34 லட்சம் கோடி கடனுடன் தமிழ்நாடு பிடித்துக் கொண்டிருக்கிறது, உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. இது பேரவலம். 2023 ஆண்டில் ரூபாய் 46,816 கோடி வட்டியுடன் 1வது இடத்திற்கு முன்னேறிய திமுக அரசு ரூபாய் 54,676 கோடி கடனுடன் 2024 ஆண்டும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் தமிழக அரசு அடுத்த சில ஆண்டுகளில் திவாலாகிவிடும். இதை தடுக்க தமிழக அரசு நிதி சீர்திருத்தங்களில் ஈடுபட வேண்டும். வரி அல்லாத வருவாயை பெருக்கி தமிழ்நாட்டை மீளாத கடன் சுமையிலிருந்து மீட்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.